வெல்கம் பேக் டு சந்தியாஸ் கிச்சன். ஸோ நாளைக்கு நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டை வத்த குழம்பு அண்ட் தென் வந்து மணத்தக்காளி வத்த குழம்பு வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நாளைக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். எப்பயுமே நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். எந்த காரணத்தை கொண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஈவன் ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை மேம் கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி இல்லை அப்படின்னா இல்லை மேம் அந்த டிஷ்ஷை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் எங்கள் குக்கு முதற்கொண்டு ஹெல்ப்பர் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும் எப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸை நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணணும், நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் லான்ச் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுமே ஹிட்டு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனோட நம்ம ஃபுட்டோட டேஸ்ட்டை வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியாத காரணம் வந்து இதுதான். அட் த சேம் டைம் நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க இல்லையா, ஏன் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, கொஞ்சம் ஹையாக இருக்குதுன்னு சொல்வீங்க இல்லையா, அதுக்கு காரணம் இது மட்டும்தாங்க. அத்தன்டிக்கான ஹெல்த்தியான ஹோம் ஃபுட் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சைட்லேருந்தையும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சந்தியாஸ் கிச்சனோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தாவே தெரியும்.